ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுருள் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. பிணைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 250 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சிறு கம்பி பதம் வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு சிறு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நாளாக பிரித்து எடுத்துக்கலாம். இது நாளாக பிரித்தாச்சு. இதை இப்போ நம்ம உருட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க உருட்டுறதுக்காக. இப்போ ஒரு உருண்டையை வச்சு உருட்டிக்கலாம். நல்லா இதை தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு ஒரு கப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு மூடி எடுத்து கட் பண்ணிடுங்க ரவுண்ட் ஷேப்பு. இப்போ இதில் மேலே லைட்டாக மாவு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் லைட்டாக மாவு போட்டு இன்னொன்னையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை லேசாக தேய்ச்சிட்டுக்கோங்க. லைட்டாக மட்டும் தேய்ச்சி விடுங்க, ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உருட்டிக்கோங்க. இது மாதிரி உருட்டிக்கோங்க. இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாவில் போட்டுக்கலாம். நான் இதுலேயே ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாவில் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். சுருள் பூரி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.